இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஓகே, வெல்கம் டு வாய்னவர பாட்காஸ்ட். இது சீசன் 4 எபிசோட் 5. இன்னைக்கு என்ன டாபிக் பண்ண போனேன்னா, எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணோம், ஒரு பாட்டு எடுத்து பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊ சொந்திரியா மாமா ஊஹூ சொந்திரியா மாமாவோட லிரிக்ஸ் எடுத்து பிரேக் டவுன் பண்ணலாம். உடனே நீங்க கேட்கலாம், அது என்னடா இது பிரேக் டவுன் பண்றதுக்கு, எங்களுக்கே எல்லா லிரிக்ஸும் புரியுது அப்படின்னா. சரி, எங்களுக்கு டாபிக் இல்லை, ஏதாவது எங்களால் முடிஞ்சது பண்ணுவோம்னு சொல்லி இந்த டாபிக் எடுத்திருக்கோம். அதை சிறப்பிக்குமாறு 2 பேர் சேர்ந்திருக்காங்க கெஸ்டா. யாருன்னா சால் குட்மனும் அப்புறம் எத்தியும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது ஆக்சுவலா என்கிட்ட தான் கேட்டாங்க என்ன பண்ணலான்ட்டு. நானும் சும்மா தான் சொன்னேன் இது பண்ணலாமாடான்ட்டு. இவனுங்களும் புடிச்சுக்கிட்டு விடவே இல்லை. இந்த பீரஸ் பையன் வேற இன்னும் கேட்கலையா இந்த பாட்டை. சோ அவரோட லைவ் ரியாக்ஷனும் பாக்கலான்ட்டு தான் ஆவலா. வாய்ஸ் ரியாக்ஷன் தான்டா கொடுக்க முடியாது, பேஸ் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. வாய்ஸ் ரியாக்ஷன் தான். வாய்ஸ் ரியாக்ஷன் எப்படி மூடு பிராலி பாப்பாருல்ல, பிராலி பார்த்து எங்களுக்கு சொல்லுவாரு, நாங்க ஊருக்கு சொல்லுவோம். எப்படி ஊரு உங்களுக்கு ஐயா வாயை திறந்துட்டாரு, ஐயா கைய தூக்கிட்டாரு, ஐயா கையை குலுக்குறாரு. வாங்க சாங்குள்ள போலாம். இந்த சாங் என்னன்னா, புஷ்பா அப்படின்ற படத்துல ஒரு சமந்தா வந்து இப்ப அந்த படத்தோட ஹீரோயினை மறந்துட்டு சமந்தாவை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இந்த பாட்டு வைரலா போயிட்டு இருக்கு. அதான் இதுக்கு வந்து நான் டக்குன்னு ஒரு மிசோஜினி மீம் இருக்கு, அந்த மிசோஜினி மீமை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்னு இவனுங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. சமந்தாக்கு வந்து நாங்க வந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஐட்டம் சாங் நடிக்கிறதுக்காகவே டைவர்ஸ் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மீம்லாம் பார்த்தேன். ஃபன்னியா இருந்துச்சு. ஆனா மிசோஜினிஸ்டிக்கா இருக்கு. ஃபன்னிதான், பட் என்ன சொல்றது, அங்க மிசோஜினி இருக்கு. அவங்களோட ஒரு பர்சனல் இதுவுக்காக வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து இதுக்காக தான் பண்ணாங்க பாரு, டைவர்ஸ் பண்ணிட்ட உடனே இப்படி பண்றா அப்படின்லாம் வந்து யாரும் பேச வேண்டாம். இதெல்லாம் பூமர் பேச்சுகள். இல்ல எனக்கும் திடீர்னு எனக்கு அந்த இந்த பாட்டோட போஸ்டர் பாக்ஸ் எனக்கும் திடீர்னு இப்போ நான் போஸ்டர் பாக்ஸ் சொல்ல ரீசெண்டா வந்து சமத்தா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு இது நீங்களும் மிசோஜினி ஆயிட்டீங்க. மிசோஜினியா மயிராவது ஃபர்ஸ்ட் சரி சமந்தாக்கு டைவர்ஸ் ஆச்சு, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா சமந்தா அது சாங் வருது, பார்த்தா ஐட்டம் சாங் ரொம்ப இந்த சுதாகர் டெம்பிள் தான் ஞாபகம் வருது. பூம் பூம் பூமர் தான். எங்க பேரு வீரசங்கிள் அது வந்தது லிரிக்கல் வீடியோ. அந்த லிரிக்கல் வீடியோவையும் நீங்க ஒண்ணும் எதுவும் பாக்கல, நீங்க பார்த்தது 2 பக்கம் போஸ்டர். அந்த போஸ்டர் தானே நானும் சொல்றேன். நானு அந்த போஸ்டருக்கு நீங்க வந்து பிராலி நீங்க திருப்பி அந்த டைலாக் சொல்லுங்க. லைவ் ரோஸ்ட் பண்ணுவோமா? இல்ல அது சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே சுதாகர் டைலாக் சொல்லுங்க. இது கேட்டு கமெண்ட் வாங்க கூடாது, கமெண்ட் கரெக்டா வரணும். இப்ப எப்படின்னா இது எப்படின்னா லைவ் ரோஸ்ட் மாதிரி இப்போ டாபிக் மாறுது. பீரஸ் நீங்களும் மிசோஜினியா என்னையே புடிச்சாங்க, நான் தெரியாம இருந்தா அந்த ஃபன்னியா இருக்குன்னு சொல்லிட்டு வாயில வர பேஜ்லயே அந்த மீமை வேற ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வெல்விசஸ்லாம் வந்து என்னங்க மிசோஜினியா இருக்கு இந்த மீமை போட்டீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளடத்தினை புரிந்து கொண்டு நானும் திரிந்து விட்டேன். சரி, ரொம்ப நேரமா வெட்டி பேச்சு பேசாம ஸ்ட்ரைட்டா லிரிக்ஸ்ல போயிடுவோம். லிரிக்ஸ் பாருங்க. நேர்கள் விருப்பம் இல்ல எது என்ன கன்றாவியா இருந்தாலும் சரி, அது பீரஸ் வாயால பண்ணா நல்லா இருக்கும். நான் எழுத்து கூட்டி படிச்சா ரெக்கார்டிங் 10 hours பரவாயில்ல. நாங்க நாள் பூரா வெயிட் பண்ணி கேட்போம், நீங்களே படிங்க. சேலை கட்டினா குறுகுறுன்னு பாப்பாங்க. ஓகே, சத்தமா தான் இரியா. குட்டை கவுனு போட்டா குறுக்கா மறைக்கா பாப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் 2 லைன் புரியுது. ஏன்னா வந்து சேலை கட்டினா லைட்டா அந்த இடுப்பு தெரியும், அது பாக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் செக்ஸினஸா இருக்கும். சரி ஓகே, அதுல குறுக்கா மார்க்கனா எப்படி பாக்குது அது புரியல எனக்கு. அது குட்ட கவுன் போட்டா ஃபார் எக்ஸாம்பிள் போறது, இரேசர் போட்டு பாக்குறது. இருங்க நான் சொல்றேன் இருங்க.
நீங்க டோலா படம் பாத்தீங்களா? அதுல வந்து நம்ம இன்னசென்ட் கார்த்திக் வந்துட்டு அழகா போட்டோ எடுக்க தான் போவாரு. ரைட்டா? ஆமா. டவர்ல போட்டோ எடுக்க தான் போவாரு. ஆ, ஆனா நம்ம அம்மண்ணா. ரமணா என்ன பண்ணுவாங்க? தப்பு நினைச்சிருவாங்க. ம். இப்ப பட் என்ன ஆனா நம்ம ஆளு போனது போட்டோ எடுக்கணும். அப்ப நீ அதுதான் குறுக்காம இருக்கா. நீயும் அப்ப போட்டோ எடுக்க தான் பாக்குற இப்போ. இல்லைங்க, போட்டோ எடுக்க பாக்குறியா இல்ல போட்டோல எடுத்தது பாக்குறியா நீ? நான் எதுவுமே பண்ணலைங்க. நீங்க அடுத்த லைன் போங்க. சரி, ஓகே. ஏதோ பண்றதுதான் அதுதான் சொல்றாங்க. பசங்க பண்ற வேலையதான். சரி, ஓகே. யாரும் கவுன் போடுறது இல்ல, போறாங்களா? கவுன்னா ஸ்கர்ட் தான். கேட்டா சரி, இல்லையா? லேடிஸ் தெரியாது. ஓகே. சேலை பிளவுஸ் சின்ன கவுனும் ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லைங்க. சரி, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையாலையோன்னு ஆம்பளை புத்தி அலையும். முடிங்க. அடுத்தது அதுதான் ஹைலைட். அதுதான் சொல்லணும் நீங்க. அதுக்கெல்லாம் கோரஸ்க்கு வாங்க. சந்திரியா மாமா, சந்திரியா மாமா மியூசிக் சொல்றியா சொல்றியா மாமா. அதுக்குன்னு இப்படிலாம் மியூசிக் எல்லாம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதுல லிரிக்ஸ் சொல்லுதுங்க, நான் சொல்லல. இந்த ஃபர்ஸ்ட் இதுல எதுவும் கிடையாது. இருக்கிறத கரெக்டா சொல்லிருக்கேன். ரைட்டா? நத்திங் தேர் இன் தி ட்ரெஸ். இட்ஸ் ஆல் தி வே யூ see. கரெக்ட்டா எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த சேலை கட்டணும் அந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 2 லைன் எனக்கு பிடிச்சிருக்கு. தலைவன் அதே இதுவும் போல இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு வீரஸ். சரி, ஓகே. கலரா இருக்கும் பொண்ண பார்த்தா கணக்கு பண்ண துரிப்பாங்க. கருப்பா இருக்க பொண்ண பார்த்தா கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கலரோ கருப்போ மாநிறமும் நிறத்துல ஒண்ணும் இல்லைங்க. சீனி சக்கரை கட்டிய புத்தி எறும்புல திரியும் ஆம்பளை சுத்தி எறும்புல திரியும் ஆம்பளை புத்தி. சொல்ல வராங்கன்னா முடிங்க. இதுல வந்து ஆந்திரா வயசுல போயிடுறாங்க. பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கை எதை நோக்கி போகுது? ஒரு வட்டத்தை நோக்கி தான் போகுது. கரெக்டா வீரஸ்? ஆனா இந்த லைன் எனக்கு என்ன புரியுதுன்னா வந்து இந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற விஷயத்துல மட்டும் இவங்க வந்து கலர் எல்லாம் பாக்குறது இல்ல. அந்த ரேசிஸ்ட் வேலையெல்லாம் பாக்குறது இல்ல. நம்மளோட நோக்கம் என்னமோ அது மட்டும் பாக்குறாங்க. அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் தானே அவங்களுக்கு தேவை. இல்ல வேற இவனுங்க வந்த இந்த கருமத்துக்கு வேற ஒரு இது சொல்லுவானுங்க. ஷட் த ஃபேஸ் ஃபக் த பேஸ். ஷட் த ஃபேஸ். ஏண்டா உன் காஜை தீக்கணும்னா நீ எதுனா பண்ணுவ? நீ எந்த அது போய் நண்டு வலையில விடுற போய் நண்டு கடிக்கிட்டான். ஐயோ, இந்த குண்டி குண்டுன்ற ஒரு பேஜ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு மீம் போட்டிருந்தானா, அந்த மீம் ஷூட் அவுட். அந்த மீம் சொல்றேன் பாருங்க. என்ன மீம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து மாஸ்டர்பேட்டுக்கு என்னென்ன டைப் ஆஃப் என்னென்ன வழிதான் நீங்க மாஸ்டர்பேட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு போடுவான். கமெண்ட்ஸ்ல வருவானுங்க. ஒருத்த வந்து ஆயில் கேன்ல போட்டேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. என்னதுங்க கேஸ்ட்ரால் ஆயில் இருக்குல்ல, வண்டி ஆயில் பாட்டில், அந்த பாட்டில் ஓட்டையில வந்து அவர் மாஸ்டர்பேட் பண்ணாராம் அதை யூஸ் பண்ணி. குதிரை திறன் கிடைச்சது. சரி சரி, டிஸ்க்ளைமர் வேற போற மாதிரி. டிஸ்க்ளைமர் வேற பண்ணும். 18 கீழ இருக்கவங்க எல்லாம் இந்த எபிசோட் வேற கேத்துறாதீங்க. அது நம்ம சால் வந்தாலே புரிஞ்சுக்கணும். சால் எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் மெச்சூர் டாக், அடல்ட் டாக். நானே ஒரு டம்மி, அமைதியா இருக்கேன், ஒண்ணும் சொல்ல தெரியாம என்ன பிடிச்சி வேற ஓராண்ட அழிக்கிறீங்க. இது இப்போ அந்த கமெண்ட்ல இன்னொரு கமெண்ட் வருது. இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது, ஏங்க நாங்க வந்து ஒரு பொண்ணு அக்கௌண்ட் அது ஃபேக் ஐடியான்னு தெரியல. அந்த என்ன கமெண்ட்லாம் வந்து நீங்க தானே இல்ல அந்த கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா வந்து, நாங்களாம் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தாங்க யூஸ் பண்றோம், என்னங்க இது கேஸ்ட்ரால் ஆயில்லாம் சொல்றீங்க அப்படின்னு. ஒருத்த வந்து கீழே வந்து சொல்றான், நான் வந்து ஜில்லுன்னு தரையில வந்து தேய்ச்சி என்ஜாய் பண்ணேன். அதுக்குதான் ஒண்ணு அந்த பொண்ணுச்சு, நாங்கெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், எவ்வளவு டீசென்டா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணு இவன் சொல்லுவான், ஏங்க குழிக்குள்ள தாங்க கை விரல்லாம் விட முடியும், வெளியே இருக்கிறதுக்கு தேய்ச்சி தாங்க விட முடியும்.
ஐயோ ரொம்ப அப்ஜெக்டிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீம் தானுங்க. இது மீம்ல வந்த விஷயம். அததான் நான் சொல்றேன். எதுவுமே எங்கள் இல்ல. எல்லாமே நம்ம ஐயா காமராஜர் நேஃப் அவர் போட்டதுதான். இது ஃபேஸ்புக் போஸ்டா போட்டிருக்காரு. அதுதான் எடுத்து போட்டிருக்காங்க போல இன்ஸ்டாகிராம்ல. இது குண்டிக்குள் வந்து மீம்ஸ் எடுத்து ஷேர் பண்றதுதான் அந்த பேஜ். ஒரு ஸ்பாம் பேஜ் தான் அது. கிரிஞ்சுள்ளி அப்படின்னு பேஜ் இருக்குல்ல, அதோட ஸ்பாம் பேஜ். ப்ராலி டு பி ஃபிராங்க் எவ்வளோ இது பாருங்க, நம்ம இப்ப பேசுறது ஒரு 3 நிமிஷம் கிட்ட இந்த டாபிக் பேசணுமா? அத ஒரு என்ன சொல்றது, ஒரு 1:1 இதுல ஒரு மீமா போட்டு மொத்தத்தையும் கன்வே பண்ணிடுறானுங்க. நெக்ஸ்ட் லைன் போகலாம். எனக்கு வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து ஒன்னே ஒன்று பிடிச்சது என்னன்னா, இதுலயாச்சும் ரேசிஸ்டா இல்லாம இருக்கானுங்க. எல்லா பெண்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லா ஆண்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, இதுல போறோம். இதுக்கு அடுத்தது போடுங்க. நீங்க வேற அதையே முடிச்சு இழுக்காதீங்க. இல்லங்க, இதுல கருத்து இருக்குங்க, அதனாலதாங்க. இது வந்து வாங்க வீர சொன்ன பாதி பாட்டு இருக்கு. நெட்டியாக வளர்ந்த பொண்ணா நிமிந்து நிமிந்து பாப்பாங்க. அடுத்தது நான் படிக்கிறேன். குட்டையாக இருக்கும் பொண்ணோ குனிஞ்சி வளைஞ்சு பாப்பாங்க. அடுத்த லைன் யாருன்னா படிங்கப்பா. நெட்ட பொண்ணோ குட்டை பொண்ணோ பிட்டை எல்லாம் ஒண்ணுங்க, தேகம் என்ன மோகம் முத்தி திருட எங்க ஆம்பளை புத்தி. எதுவுமே பாக்குறது இல்ல, உனக்கு தேவை ஒண்ணுதான். வாழ்க்கை ஒரு வட்டம். திருப்பி சொல்றேன், வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த நான் ஒர்க் ப்ரௌனியா மாறுவேன் இப்போ. எங்க அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டாரு, வாழ்க்கை ஒரு வட்டம், அதை நோக்கிதான் எல்லாமே போறது. எப்படி வேணா இருக்கட்டும், வட்டத்துக்கு வெளியே. ஆனா எதை நோக்கி அடுத்த லைன் இன்னும் வேற லெவலு. நான் என்னோட கருத்து சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்க, இவனுங்க எப்படி இருந்தாலும் ஹைட்டா இருந்தாலும் சரி, குத்தமா இருந்தாலும் சரி, இவனுங்க வந்து எப்படின்னா வந்து இந்த ரேப் மைண்ட் செட்டுன்ற மாதிரி ஒரு சைடும், ரேப் மைண்ட் செட்ல இல்லைன்னா கூட அது வந்து ரேப் நடக்கலன்னா கூட இன்னொரு சைடு எப்படின்னா வந்து இவனுங்க எப்படின்னா வந்து எப்படின்னா வந்து ஒரு பொண்ணை வந்து அடையிற மாதிரியான ஒரு இதுதான் சபலமான புத்தி. அததான் ஆம்பளை புத்தின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு விஜய் சேதுபதி மாதிரி பேசக்கூடாது. ஆம்பளைனா சபல பண்ணதான் செய்வான் தெரியுமா? குஞ்சுதான் தூக்கதான் செய்யும் அப்படிலாம் பேசக்கூடாது. உண்மைதானடா, எதுக்குன்னா தூக்கும்டா. தூக்குறதா வேற பிரச்சனைன்றீங்க. அடிச்சா ஜாகிக்குதான் தூக்குது. சரி சரி, அடுத்து வாங்க. அடுத்து இந்த எபிசோடே ஃபுல் வந்து ஃபன் பர்பஸ்க்கு தாங்க. இதுல வந்து எந்த கருத்து சால் வேற அடுத்து நல்லா இருக்காரு. எல்லாரும் ஒவ்வொரு லைன் படிக்கணும், ரெடி ஆயிக்கோங்க. இல்ல லாஸ்ட் நான்ப்பா அப்படினாரு. கொழுக்கா முழுக்கா வளர்ந்த பொண்ண கும்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. குச்சி உடம்பு காரி வந்து கச்சிதமான்னு வணிவாங்க. கொழு உடம்போ குச்சி உடம்போ சைஸ்ல ஒண்ணும் இல்லைங்க, அல்வா மாதிரி அழக சுத்தி அல்ல துடிக்கும் ஆம்பளை புத்தி. சொல்றியா பெரிய கோரஸ் இன்ஜினியர். இதுல வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நான் சொல்லிடுறேன் சால், திருப்பி சொல்றேன். எங்க அண்ணா இன்னைக்கே சொல்லிட்டாரு, வாழ்க்கை ஒரு வட்டம், அதை நோக்கிதான் நம்ம போறோம். திருப்பி அதுதான் சொல்றாங்க. சால் நீங்க சொல்லுங்க. அதான் இந்த லைன்ல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லாத்தையும் தடுச்சு அடிச்சு நொறுக்கிடுறாங்க, அந்த பேட்ரியட்ஸையே அடிச்சு ஒடுக்குறாங்க. பாடி ஷேமிங்லாம் இல்ல. சூப்பர். நானும் அதான் சொன்னேன். இந்த லைன் எனக்கு பிடிச்சது என்ன, பாடி ஷேமிங்கே இல்லாம இவங்க எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த விஷயம் நான் ஓவர்லாப்ல அந்த பாயிண்ட் அப்பவே சொல்லிட்டேங்க. அப்ப எல்லாருமே அதான் சொல்லிருக்கோம். பாடி ஷேமிங் 0 100+ இன் ஊசொன்றியா மாமா. போறீங்க எல்லாரும் தம்ஸ் அப் போறீங்க.
அடுத்து 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 கமான். அடுத்து மியூசிக் வருதுடா, போடு. அடுத்தது சரி ஸ்டார்ட் பண்ணு. நான் தான் அப்பவே போட்டேனே. சரி, ஓகே ஓகே. பெரிய பெரிய என்னது பெரிய பெரிய மனுஷன்னு ஒரு சிலர் இங்க வருவாங்க. ஒளரி சிலரு திரிவாங்க. உனக்க சீனா உலர்ந்த மனுஷன் வெளியே போடும் வேஷங்க. விளக்கானச்சா போதும் எல்லாம். அங்கதான் அந்த மேட்சே வருது. பாட்டு கேக்கல. அதுக்காகதான் நான் சொல்றேன். விளக்க அணைச்சா போதும் எல்லாம். விளக்கமாறும் ஒண்ணுதாங்க. இத கேட்டுதான் வந்து நிறைய பேர் சில நீ வந்து வெளியே எவ்வளவுதான் நீ புழுத்துக்கிட்டு நான் வந்து எவ்வளவு கண்ணியமானவன் தெரியுமா, நான் வந்து எவ்வளவு உத்தம புத்திரன் தெரியுமான்னு சொன்னா கூட விளக்கணச்சா நீ விளக்கமாறுதான். அவன் எவ்வளவு நல்ல மனுஷன். எட்டி வந்து பில்லோ ஃபக் பண்ணுகிறான். பில்லோக்கு உர போட்டு கொடுத்தது வீரஸ். ஏற்கனவே பில்லோக்கு உர போட்டுதான்டா இருக்கும் பைத்தியக்கார முண்டை. சரி, இந்த இதுல வந்து ஏன் கருத்து என்னன்னா, அதான் சில பேர் வந்து இந்த லைனை தான் வந்து மீம்ஸா போட்டுட்டு இருந்தாங்க. சில மென்னிஸ்ட் கன்வீஷன்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, என்னங்க பசங்க பீப் சாங் பாருனா திட்டுறீங்க, பொண்ணுங்க வந்து பசங்களை திட்டி பாருனா இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் திட்டிருந்தானுங்க. சில பேர் வந்து நம்ம பாய்ஸ்லாம் சில மூட்ல இருந்தானுங்க. கிரிஞ்சு கேட் வந்து போட்டுருந்தா, நீங்க பசங்களை திட்டி போட்டா கூட வந்து வைப் பண்ற மாதிரி தான் இருக்கு, வைபிங்ல தான் இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன ட்ரிகர் ஆகுறீங்களா அப்படிதான் கேட்க முடியும். ஆனா அது ட்ரிகர் மனுஷனுக்கு. பட் என்ன சொல்றது, இது வந்து ட்ரூத். வைப் பண்றாங்க, வைப் சொல்லிடுறேன். இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் அல்லு அர்ஜுன் வந்திருந்தாங்க இங்க சென்னைக்கு. அதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு, நீங்களும் மென் தானே, இந்த பாட்டுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கீங்க சம்திங் ஏதோ கேட்டதுக்கு, அது உண்மைதானங்க அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறான் அவன். இது உண்மைதான், குளோபல் லெவல்ல இதான் உண்மை, இந்த பாட்டுல இருக்கிற லிரிக்ஸ் தான் உண்மை. ஆனா இவனுங்க அதை விட்டுட்டு இவனுங்க என்னமோ இந்த சங்கத்தை எப்ப ஆரம்பிச்சாங்கன்ட்டு அது வேற தெரியலப்பா. சங்கத்தை வச்சு கேச போடுறாங்க நம்ம சமந்தா மேல, அது வேற அசிங்கமா இருக்கு. கேஸ் சமந்தா கேஸுக்கு. ஆனா லிரிக்ஸ் ரைட்டருக்கும் பாடினவனுக்கும் ஜாலியா இருக்காங்களா? என்னங்க இப்படி பண்றீங்க? முக்காவாசி எல்லாம் எதுக்கு, சும்மா ஒரு 2-3 நாள் மேக்சிமம் ஒரு வாரம் பேசணும். அதுக்காகதான் நம்மளும் அதான பண்றோம். அதுதான் நம்ம பேசணும், அதுக்காக தான் பண்றாங்க. பாட்டு வந்தது கூட தெரியாது. நம்ம இவருதான் சால் வந்துட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் போய் கேட்டேன் கரெக்டா என்ன சால் இருக்கும். ஒரு நைட் இருக்கும்ல, அது நான் மெசேஜ் பண்ணது. ஆமா, நைட் இருக்கும். ஹெட்போன் போட்டேன், அப்பதான் செட்டில் ஆனேன். நம்ம கேட்டேன் அப்படியே நைட் ஷோக்கு புக் பண்ணிட்டேங்க இந்த 5 நிமிஷம் பாட்டுக்காக. ஆனா அவன் எப்படி கதற என்ன அந்த படம் எல்லாம் இருக்க போதுன்னு தெரியல. பட் அந்த பாட்டுக்காகவே போறேங்க நைட் ஷோ புக் பண்ணி. தலைவன் பேச்சுலர்னு ஒண்ணு போயிட்டு கேட்டல ஜாக்கி தூக்க போகுது. தலைவன் இப்பதான் பேச்சுலருக்கு ஒரு பாட்டு நம்பி ஒரு ஹீரோயின் நம்பி போயிட்டு படாத பாடுபட்டு வந்திருக்காரு. தலைவி திவ்யா பாரதி பத்தி தப்பா சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. ஏங்க போட்டதே நீங்க அது ஒண்ணுத்துக்குதான் போனீங்களே போட்டுட்டு இப்ப நீங்களே சொல்றீங்க. அதாவது கதை ஒன்னும் இல்லதான், பட் இருந்தாலும் திவ்யா பாரதி த காடஸ். சரி, இருங்க காடஸ் ஆஃப் முடிச்சிடலாம், இதோட முடிச்சிடலாம். அவரு வாயில இருந்து வந்துட்டோம். காடஸ் ஆஃப் முடிங்க. காடஸ் அவ்வளவுதான். காடஸ் ஆஃப் முடிங்க. காடஸ் ஆஃப் பேச்சுலர்ஸா? நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. காடஸ் ஆஃப் பேச்சுலர். காடஸ் ஆஃப் 16. சரி, இத நான் என் கருத்தை சொல்லிடுறேன். ஆனா ஆமா, மெயின் மேட்டர் வாங்க. பாட்டு என் கருத்துக்கு வரேன். என் கருத்து என்னன்னா, அதான் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அதே நீ ஷால் சொன்ன மாதிரி கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி இப்படிலாம் ஓல் வைப்பாங்க. கடைசியா வந்து லைட் ஆஃப் பண்ண உடனே தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு ஓடுவானுங்க. இந்த 4 பிளே அதெல்லாம் தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது, 5 நிமிஷத்துல சாவடிக்கிறது. யூ மீன் கேஸ்டர் ஆயில்
அஹ் அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் சைடுல வந்து அவங்களுக்கும் வந்து ஆர்காசம் இருக்கு. இப்பதான் இது ஒரு ஈவினிங் ஒரு மீம் பார்த்தேங்க. அஹ் டியூரிங் பர்சனல் போட்டு மென்னு போட்டுட்டு 2 minutes கம்ஸ் யூ ஆஸ்க் அ கொஸ்டின் டிட் யூ அப்படின்னு கேட்பான். ஃபீமேல் மைண்ட் வாய்ஸ் ஆர் யூ எஜுகேட்டட் அப்படின்னு வரும். அஹ் இதுல இது என்னது சொல்றாங்க, செக்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டக்குன்னு இப்போ ஒரு என்னது ப்ரொமோஷன் போடுறோம் பாரு. இதை பத்தி நாங்க வந்து மென்ஸ்ட்ரேஷன் அப்புறம் ப்ராஸ்டியூட்னா தேவதியாவா என்னது போன் ஆக்ட்ரஸ்னா தேவதையா அப்படின்லாம் ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அந்த 2 எபிசோடும் கேட்டீங்கன்னா இதை பத்தி நாங்க நிறைய பேசிடுவோம். இப்போ மறக்காம பாருங்க. அதுல உங்க ஃபேவரட் எடி நானும் பேசியிருப்பேன் அதுலயும். பேசிட்டியா? சுன்னி ஓகே, முடிச்சுக்கலாம் இத அப்படியே. ஆனா சரி, கடைசியா இது பாட்டு எப்படி இருக்கு, அந்த பாட்டு என்ன சொல்ல வருது, அந்த கருத்துக்கள் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சரி, ஓகே. நான் இந்த பாட்டு வந்து முழுவதுமாக ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். அதுவும் நான் 4 லாங்குவேஜ்லயுமே கேட்டேன். அதுவும் தலைவி ஆண்ட்ரியாவோட வாய்ஸ்ல கன்னு கன்னு கன்னுன்ட்டு செம்மையா இருந்தா. அதுதான் நான் சொல்லிட்டேனே, இந்த பாட்டுக்காகவே நான் நைட் ஷோ புக் பண்ணிட்டு போறேன்ட்டு. இன்னும் என்ன வேணும் என்கிட்ட இருந்து? அடுத்து எடி நீங்க சொல்லுங்க. நான் லாஸ்டா சொல்றேன். அப்படியா பீரஸ்? சரி, ஓகே. இந்த பாட்டு என்னன்னா வந்து ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கு. எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம எல்லாம் வந்து ஐட்டம் இல்ல சில ஐட்டம் வந்து டபுள் மீனிங்கா இருக்கும். ஒளிவு மறைவா தெரிஞ்சு தெரியாம மாதிரி. இத வந்து எல்லாம் மூஞ்சிலே அப்பர் கட்டு விடுற மாதிரியே இதெல்லாம். சோ புதுசா இருக்கு. ஆனா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து நீங்க கடைசியா எப்படி நான் சொல்லிட்டுமா? சொல்லுங்க. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உமன் எம்பவர்மெண்ட் மாதிரி இருக்கு. ஒண்ணு கேட்கலாம், என்னடா உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது, பசங்களை தான் திட்டுற மாதிரி இருக்குன்னுவாங்க. சரி, அப்படி வேணாம். இப்படி யோசிச்சோன்னா அவங்க சொன்னது வந்து எல்லாமே ட்ரூத்தா இருக்கு. இப்ப நீ இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீட்பேக் ஃபார் மென்ஷன் எடுத்துக்கிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒன்னு இந்த ஃபீட்பேக்லாம் கேட்டு நீங்களும் வந்து என்னெல்லாம் இல்லை, ஃபோர்த் பிளேன்னு ஒன்று இருக்கு, ஆர்காசம்னு ஒன்று இருக்கு, ஃபீமேல் ஆர்காசம்னு ஒன்று இருக்குன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதுக்குன்னு எதனா ஒரு மென் எதனா ஒரு எல்லாத்தையும் கருத்து சொல்லணும், ஒருத்தர பேச விடக்கூடாது. நீ பேசலதான் கருத்து வருது. சொல்றேன் எதி, உங்களுக்கும் 2 நிமிஷம் கொடுத்தாங்களே, அதுல சொருவ வேண்டியது நம்ம. எனக்கு பிராலி பேசலதான் எனக்கு கருத்து அப்படியே தவியா பிச்சுக்கிட்டு வருதா? ஆமா, சரி சாத்துங்க. இப்ப நான் முடிச்சிடுறேன், அதோட முடிச்சிடலாம். சிம்பிளுங்க. குற்றம் உள்ள நெஞ்சு குறைவு இருக்கும். இருக்கிறத சொல்றான், அவனுக்கு அவன் பண்றதே திருப்பி சொன்னா, இப்ப தப்பு நீ பண்றடான்னு சொன்னா அவன் தப்பு பண்ண சும்மா இருப்பானா? இல்ல அவ்வளவுதாங்க இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சால் சொன்னதுக்கு அப்புறம் அந்த டியூரேஷன் பாட்டு ஃபுல்லா டியூரேஷனுக்கு நான் சால் மாதிரி எல்லா லாங்குவேஜ் பார்க்கல, வெறும் தமிழ் தான் கேட்டேன். நான் நல்லா வைப் பண்ணேன். இல்ல இப்போ நீ சொன்ன கருத்துல அந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்கும்ல, உன் வாய்ஸ் அந்த குற்றத்தை நான் கவனிச்சேன். நான் ஏங்க நான் இங்க வந்து ரோஸ்ட் பண்ற நேரம் குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குறுக்கும், அவ்வளவுதாங்க. சிம்பிள். அது அவன் கேஸ் போட்டான்னு பாருங்களா, அவன் யாருன்னு வெளியே சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அது இந்த எபிசோடு ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு ஒரு எபிசோட முடிச்சிட்டேன். இந்த டபுள் டக்கர் நாராயண டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருதுன்னு சொன்ன பிராலி. ஓராறு தக்கானியும் ஊத்திட்ட பார்த்தேன். ஏதோ நம்மளால முடிஞ்சதுங்க அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா மாதிரி ஏதோ எல்லாம் ஆண்டவன் ஏத்திஸ்ட் மீ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆண்டவனா முடிச்சு விடுங்க. இதுக்காக தான் பண்ணோம் இந்த எபிசோடு வந்து ஃபுல்லும் ஃபன்னுக்காக தான். ஃபன்னா பாருங்க, ஏன்னா கருத்துக்கள் எதிர்மறையாகவும் இருக்கலாம். இது ஃபுல்லுமே ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக. என்னங்க இப்ப நீங்களும் இவரு பிலிப் மாதிரி முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க. ஆனா அப்படிதான் சொன்னோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு ஃபன்னா சொன்னதை வந்து திருப்பி வந்து
அஃபண்ட் ஆனாங்கன்னா அப்போ ஜோக்குனே இருக்காது, ஒரு மனுஷன் சிரிக்கவே மாட்டான். பின்பற்றுச்சுன்னா பிராலியோட டிஎம்ல போய் புடிச்சு ஆட்டுங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதேதான் வாயில வர அட்மின் பிராலி வரவேற்கிறோம், டிஎம்க்கு உங்களை வரவேற்கிறோம். புடிச்சு இழுத்து என்னடா பண்ணுங்க. சைன் ஆஃப், பை 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 பை. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.